Hey guys, welcome back to my YouTube channel. நாகா அர்ஜுனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த ப்ளாகில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது எல்லாமே. நாகா அர்ஜுனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டில் வேறு மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் கிளப்பே இருக்குது பெங்களூரில். இது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கூடவே வந்து ஆனியன் பச்சடி கொடுப்பாங்க. ஆனியன் பச்சடியில் வந்து இந்த ஆனியன் குக்கும்பர்லாம் போட்டு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன தான் ஜூஸியாக திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் நல்லா உதிரியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைதராபாடி பிரியாணி மாதிரி இருக்காது. அண்ட் இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அது வந்து தக்காளி. ஹைதராபாடி பிரியாணியில் வந்து அந்த தக்காளி போட மாட்டாங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டுடணும். கூடவே வந்து கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் போட்டுடணும் வாசனைக்காக. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய சிஸ்டரோட ரெசிபி. அவங்க வந்து பிரியாணியில் எக்ஸ்பர்ட். அவங்க தான் இந்த ரெசிபியை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து நாகார்ஜுன ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி அதே மாதிரி வீட்டில் நிறைய தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வ்ளாகில் நம்மளுக்கு அது பண்ணி காமிக்க போகிறாங்க. அடுத்தது வந்து ஆனியன் போடணும். பிரியாணிக்காகவே ஆனியனை வந்து இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு சொல்லி அவங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணி இது வந்து ஆனியன் ஸ்லைசஸ், இது வந்து பிரியாணி கட்ஸ். அவங்க இதை வந்து தனியாக உட்காந்து கையால் கட் பண்ணாங்க, ஓவர் நைட் கட் பண்ணி அவங்க இந்த யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா வேகணும்னா கூட வந்து கொஞ்சம் உப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஹாஃப் குக் ஆன பிறகு நீங்கள் உப்பு போடலாம். ஸோ இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆனியனை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணியில் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுதான் இது சின்ன டிப்ஸ் நம்ம இந்த பிரியாணி பண்ணும்போது. இப்போ நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கலாம். வதக்க உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு மீடியம் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட அளவுலாம் வந்து நான் இன்ட்ரோலேயே கொடுத்துட்டேன். அது நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி நாகார்ஜுன ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அந்த சிக்கன் பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இது ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இது டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு. அண்ட் இப்போ நீங்கள் இதை நல்லா வதக்கும் போது இஞ்சி பூண்டு வாசனைலாம் போன பிறகு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் சில்லிஸ் போடுங்க. சில்லிஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி போடாதீங்க, இந்த மாதிரி முழுசாக போடுங்க. ஏன்னா நீங்கள் பிரியாணி ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடும்போது அது அந்த சில்லி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ வந்து பிரியாணி ரொம்ப காரமாயிடும். நீங்கள் இந்த மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா காரம் வந்து ஒரே லெவலில் இருக்கும், பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழைய பிரியாணி யூஸ்வலாக டேஸ்ட்டில் தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி முழுசாக போட்டுருங்க. இத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் நல்ல கலர் வரும். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் கலர்லாம் போட தேவையில்லை. நீங்கள் இந்த சில்லி பவுடர் போட்ட உடனே இது எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும் போதே அந்த நேச்சுரல் ஃபுட் கலர் வந்துடும். பிரியாணி ஒரு நார்மல் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும், ரெட் ப்ரௌனிஷ் கலரில் வரும். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ போட போகிறோம். இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நார்மலாக ஹைதராபாடி பிரியாணியில் வந்து நம்ம டொமேட்டோ போட மாட்டோம், அங்கே வந்து லெமன் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம லெமன் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அளவும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் அந்த சேம் ஸ்டைலில் இருக்கும், அந்த சேம் ஃப்ளேவரில் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா. இது வந்து ஹோம் மேட் ஸ்பெஷல் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் வந்து பிரியாணின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரம் மசாலா வீடியோவும் போடுறேன். கரம் மசாலா போட்டோன்னே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இந்த டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் நம்ம போட்ட அந்த லவங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அரோமா வருது. லாஸ்ட்டில் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து கர்ட் போட்டோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல புளிப்பான டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் நீங்கள் முதல்ல கர்ட் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம்னா விடுங்க. அது நல்லா வெந்து எண்ணெய் வந்து மேலே வரணும். அது எண்ணெய் மேலே வர லெவலில் தான் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப புளிப்பாகவே இருக்கும். இது வந்து இன்னொரு டிப் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு. இந்த கர்ட் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிக்கன் பீசஸை போடணும். இந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெட்டி போடுங்க. நல்லா கோடு போட்டு போடுங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லெக் பீசஸில் நல்லா கோடு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் சிக்கன் பீஸ் போட்ட உடனே சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் ரைஸையும் வேக வைக்க ஆரம்பிச்சிடுங்க. ரைஸும் சரி சிக்கனும் சரி 80% தான் வேகணும். ஸோ அதனால் ரெண்டுமே அட் அ டைம் வேக வைக்க ஆரம்பிங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம டைரெக்டாக டம்முக்கு தான் போகணும். நீங்கள் வந்து ரைஸில் வேணும்னா பிரிஞ்சியில் போட்டுக்கலாம். கூடவே உப்பு போடணும். முக்கியமாக பிரிஞ்சியில் உப்பு போட்டு நீங்கள் ரைஸை வேக வைக்கலாம் சைடில். இப்போது இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம். 80% தான் வேகணும் ரைஸ் அண்ட் இது சிக்கன். இப்போ வந்து நான் லேயரிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீழே ஒரு லேயர் ஆஃப் சிக்கன், மேலே வந்து ரைஸ், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் சிக்கன், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸ் போட்டுட்டேன். நீங்கள் நடுவில் கீ ஆட் பண்ணலாம், இல்லைனா லாஸ்ட்டில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சாஃப்ரான்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. சாஃப்ரான் போட்டால் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நீங்கள் வெறும் கீ ஆட் பண்ணால் மட்டும் போதும். கீ ஆட் பண்ணி இதை தம்முக்கு வச்சிடலாம். ஆல்ரெடி 80% எல்லாமே குக் ஆகிருக்கு. 20% வந்து டம்மில் குக் ஆகணும். அதனால் இப்போ நம்ம இதை தம்முக்கு வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணணும். நாகார்ஜுனா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது சாப்பாடு ஆறுன பேருக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சூடாக இருக்கும் போது இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒடிஞ்சிரும். நாங்கள் வந்து அர்ஜென்ட்டாக சர்வ் பண்ணணும். அதனால் சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா ஜூஸியாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக அதே ஃப்ளேவரில் இருக்குது, அதே கலரில் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.